வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இங்கிலாண்டுக்கும் அயர்லாண்டுக்கும் ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து இருந்த உறவை பற்றி பார்க்கலாம் வாங்க. 432 ஏடியிலேயே அயர்லாண்டு ஒரு கிறிஸ்டியன் லேண்டாக சென்ட் பேட்ரிக்கால் கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி 12ஆம் நூற்றாண்டில் போப் ஏட்ரியன் 4ஆம் போப் ஏட்ரியன் 2ஆம் ஹென்ரிக்கு அயர்லாண்டை அவர் ப்ரெசன்ட் பண்ணிட்டார். அன்னிலேருந்து பார்த்திங்கன்னா 8ஆம் ஹென்ரி வரைக்கும் யார் இங்கிலாண்டை ஆள்றாங்களோ அவங்கள தான் லார்ட் ஆஃப் அயர்லாண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க நேரடியாகவே அயர்லாண்டில் இருந்து ஆட்சி செய்ய மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்க ஒரு லார்ட் டெப்யூட்டியும் அவர் கூட ஒரு செக்ரட்டரியும் அனுப்பிச்சு அவங்க மூலமாக தான் இங்கிலாண்டில் இருந்த அரியணையில் இருந்த ராஜாவோ ராணியோ அயர்லாண்டையும் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த முக்கியமாக பார்த்திங்கன்னா குயின் எலிசபெத் சமயத்தில் அங்கே இருந்த இங்கிலீஷ்மேன் யார் அயர்லாண்டில் இருந்தாங்கன்னா எட்மண்ட் ஸ்பென்சர், அப்புறம் சர் வால்டர் ஏலெலாம் இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த நாட்டில் பெரிய பெரிய பிளான்டேஷன்ஸ்லாம் இருந்திருக்கு. ஃபேரி குயினை ஸ்பென்சர் அங்கே அவர் அயர்லாண்டில் இருந்த ஒரு எஸ்டேட்டான கில்கோல்மேனில் இருக்கும் போது தான் எழுதினார். ஃபேரி குயின் தான் இங்கிலீஷில் இருந்த முதல் எப்பிக்ன்றது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி சர் வால்டர் ராலே தான் அயர்லாண்டில் உருளைக்கிழங்கை அமெரிக்காவிலேருந்து கொண்டு விளைச்சல ஆரம்பித்தது. பின்னாடி உருளைக்கிழங்கோட விளைச்சலில் அயர்லாண்டு தலை சிறந்து இருந்ததுன்றது வரலாறு. இப்போ இந்த சமயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா அயர்லாண்டு ஒரு ரோமன் கேத்தலிக் நாடாக இருந்ததுனால அவங்களுக்கு இங்கிலாந்து ப்ராட்டஸ்டண்ட் ஆகிட்டு அந்த ப்ராட்டஸ்டன்ஸோடைய திணிப்பை இவங்களால் ஏற்றுக்க முடியல. அதனால் அப்பப்போ அவங்க ஒரு கலவரத்தில் ஈடுபட்டாங்க. நிறைய சமயங்களில் ராணி எலிசபெத்தே பயங்கரமான அடக்குமுறையால் தான் இவங்களுடைய கலவரத்தை அடக்க வேண்டியிருந்தது. இதெல்லாம் நிறைய பேர் இறக்கவும் இருந்தது. அதில் ஜேம்ஸை ஃபஸ்ட்டு ராஜா ஆன உடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இங்கிலாந்துலேருந்தும் ஸ்காட்லாண்ட்லேருந்தும் நிறைய ப்ராட்டஸ்டன்ஸை அயர்லாண்டுக்கு அனுப்பிச்சு அவங்கள அங்கே தக்க வச்சார். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே இருந்த பழங்குடி மக்கள் நேட்டிவ் ஐரிஷ் பீப்பிளை அவங்க நிலம் ஈஸ்டர்ன் உல்ஸ்டரில் இருந்தது. ஆனால் அங்கேருந்து அவங்க எல்லாத்தையும் ப்ராட்டஸ்டன்ஸ் கையில் கொடுத்துட்டு அங்கேருந்து வெளியேற வேண்டியதாக ஆயிடுச்சு. இதனால தான் பார்த்திங்கன்னா சார்ல்ஸை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்ட அப்புறம், அதாவது அவருக்கு மரண தண்டனை விதிச்சிட்ட அப்புறம் அவருடைய மகனான 2ஆம் சார்ல்ஸ்க்கு அயர்லாண்டில் இருந்த மக்கள்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. இதனாலேயே கோவம் அடைஞ்ச ஆலிவர் கிராம்வெல் 1649 மொத்த நாடையுமே அவர் கைப்பற்றினார். 40 வருஷம் கழித்து 2ஆம் ஜேம்ஸ் அவர் டிஸ்பிளேஸ் மோனார்க் ஆஃப் இங்கிலாந்து சொல்லலாம். அவரை ரோமன் கேத்தலிக் அயர்லாண்டு வரவேற்றது. அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு அப்புறம் வில்லியம் அவர் இந்த நாட்டு மேலே போர் தொடுத்து அவங்கள வென்றார். ஜூலை 1, 1690 ஜேம்ஸ் வில்லியமால் தோற்கடிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்கன்னா யாரெல்லாம் அவரை சப்போர்ட் பண்ணாங்களோ கேத்தலிக்ஸு அவங்கக்கிட்ட இந்த நிலம், அதுக்கப்புறம் அவங்களுடைய அரசியல் அதிகாரங்கள், பொலிட்டிக்கல் ரைட்ஸ் எல்லாமே பறிக்கப்பட்டுச்சு. ப்ராட்டஸ்டன்ஸ் மட்டும்தான் அந்த நாட்டில் எல்லா அதிகாரத்தோடையும் சுதந்திரமாக எல்லா வகையான சந்தோஷங்களையும் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. 11ஆம் நூற்றாண்டோட கடைசியில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனால், அதாவது ஃப்ரெஞ்சு புரட்சியால் இவங்களும் ஒரு மாதிரி அதோட தாக்கத்தில் இவங்க ஒரு சொசைட்டி ஆஃப் யுனைடெட் ஐரிஷ்மேனை ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஐரிஷ் பார்லிமெண்ட்டில் ஐரிஷ்மென் இருக்கணும், ஐரிஷ் பார்லிமெண்ட்டில் இங்கிலீஷ்மென் தான் இருக்காங்க, அவங்க தான் எங்களை ஆட்சி செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுனால இவங்க ஐரிஷ் பார்லிமெண்ட்டில் ஐரிஷ் பீப்புள் இருக்கணும், அந்த இடத்துல கேத்தலிக்ஸ் ப்ராட்டஸ்டன்ஸ் எல்லாருக்கும் உரிமை இருக்கணும். ஏன்னா கேத்தலிக்ஸ்க்கு அங்கே இடம் கொடுக்கல அவங்க. அதே மாதிரி இவங்க இங்கிலாண்ட்லேயும் அவங்களுக்கு புரிஞ்சுது இந்த கேத்தலிக் பாப்புலேஷனை எது விதமான உரிமையும் எல்லாம் வச்சுருக்கிறது ரொம்ப நாளைக்கு போகாதுன்னு. அதனால் அப்போ இருந்த வில்லியம் பிட் அவர் இங்கிலாண்டில் இருந்த ப்ரைம் மினிஸ்டர், இளம் வயதிலே ப்ரைம் மினிஸ்டர் ஆனவர் இவர் தான். அவருக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம ஒரே பார்லிமெண்ட்டாக வைக்கலாம், 3 நாட்டுக்கு சேர்ந்து ஒரே பார்லிமெண்ட், அதாவது இங்கிலாந்து ஸ்காட்லாண்ட் அயர்லாண்டுக்கு சேர்ந்த மாதிரி ஒரே பார்லிமெண்ட்டு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தார். ஆனால் இதை முதல்ல ப்ராட்டஸ்டன்ஸ் ஒத்துக்கவே இல்லை. ஆனால் அவங்களெல்லாம் பிரைப் பண்ணி ஒத்துக்க வச்சாச்சு. கேத்தலிக்ஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்களால பார்லிமெண்ட்டில் உட்கார முடியல, அதனால தான். அதே மாதிரி ஆக்ட் ஆஃப் யூனியனை 1808 பாஸ் பண்ணாங்க. இப்போ அயர்லாண்டுக்கு என்னென்னா ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் ஒரு 100 எலெக்டட் மெம்பர்ஸும், ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸில் ஒரு 28 எலெக்டட் பிஎஸும் 4 பிஷப்ஸும் இருக்கலாம். இப்போ ப்ராட்டஸ்டன்ட் சர்ச் ஆஃப் அயர்லாண்டு இருக்கு இல்லையா, அது இங்கிலாண்டோடு ஜாயின் பண்ணிவிட்டு அது யுனைடெட் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அண்ட் அயர்லாண்டு அழைக்கப்பட்டுச்சு.
இப்போது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்ததில் அயர்லாண்டு அதை வந்து வைஸ்ராய்க்கும் அவரோட சீஃப் செக்ரட்டரிக்கும் கொடுத்துட்டாங்க. இப்போது ஒருத்தர் இல்லைனா 2 பேருமே வந்து பிரிட்டிஷ் கேபினெட்டில் அவங்க இடம் பெறலாம். இப்போ பிட் வந்து வார்கோத்தி கொடுத்த மாதிரியே கேத்தலிக் எமான்சிபேஷன் பில்லை பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்தார். ஆனால் அப்போது வந்து இங்கிலாண்டோட அரசராக இருந்த 3ஆம் ஜார்ஜ் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இல்லை இதை நான் ஒத்துக்க முடியாது. ஏன்னா நான் வந்து அரியணையில் அமரும் போது நான் வந்து என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தேனோ அதுக்கு இது எதிராக இருக்குது, நான் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் பிட் வந்து நான் சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்ற முடியலன்னா நான் எப்படி பிரைம் மினிஸ்டராக இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த கேத்தலிக்ஸோட ப்ராப்ளம்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்படியே விட்டாச்சு எல்லாருமே. இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஐரிஷ் கேத்தலிக்ஸால் ஓட்டு போட முடியும், ஆனால் அவங்களோட கேத்தலிக் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து பார்லிமெண்ட்டில் உட்கார முடியாது. இப்போ என்ன ஆச்சுன்னா, ஃபேமஸ் ஐரிஷ் லாயர் அண்ட் பேட்ரியட்டான டேனியல் ஓகானல் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டார். ஆனால் அவர் கேத்தலிக்ன்ற ஒரே காரணத்தாலே அவரால் பார்லிமெண்ட்டில் போய் உட்கார முடியல. எப்படி இருந்தாலும் இந்த கேத்தலிக் எமான்சிபேஷன் ஆக்டை திரும்பி வந்து 1829 பாஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கேத்தலிக்ஸால் பார்லிமெண்ட்டில் வந்து உட்கார முடிஞ்சுது. இதே சமயத்தில் தான் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த உருளைக்கிழங்கு விளைச்சல் வந்து படுமோசமாக இருந்தது. பயங்கரமான வறுமையும் வறட்சியும் வந்து 1845 46 இருந்ததுனால பயங்கரமான கலவரம் நாடு முழுக்க நடந்தது. நிறையா பெசன்ஸ் வந்து அங்கேருந்து அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. 1846 கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் பீப்புள், அதாவது 25 கோடி பேர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு போயிட்டாங்க. மிச்சம் இருந்தவங்களும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய லேண்ட்லார்ட்ஸ் கிட்ட அவங்க பயங்கரமான கடன் வாங்கிட்டு அங்கே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் தான் இருந்தாங்க. அதே சமயத்தில் அந்த நாட்டில் இருந்த சட்டத்திட்டங்கள்லாம் ஏழைங்களுக்கு உதவிகரமாகவே இல்லை. ரொம்ப கொடுமைப்படுத்துகிற அளவுக்கு அவங்க மேலே இருந்த சுமைகள் அதிகமாக தான் இருந்தது. அதனாலே பார்த்திங்கன்னா அங்கே இருந்த ஏழைங்களுக்கெல்லாம் அங்கே இருந்த லேண்ட்லார்ட்ஸ் மேலே அவ்வளோ வெறுப்பாக இருந்தது. அடிக்கடி அவங்க மேலே தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. ஐரிஷ் நேஷ்னல் பார்ட்டியை ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹோம் ரூல் வேணும் அப்படின்றதுனால தான். வில்லியம் கிளாட்ஸ்டோன் தான் முதல் இங்கிலீஷ்மேன். அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு, இதே மாதிரி இருந்ததுன்னா பெரிய கலவரத்தில் போயிடும், அதனால் அயர்லாண்டில் வந்து நம்ம ஹோம் ரூல் கொடுத்துறது நல்லதுன்னு. அதனாலே அவர் 1886 வந்து ஹோம் ரூல் பில்லை வந்து பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஆனால் அது வந்து தோற்று போச்சு. 2வது ஹோம் பில் வந்து 1893 கொண்டு வந்தார். அதுவும் டிஃபீட் ஆகிடுச்சு. ஆனால் நாடு முழுக்க பார்த்திங்கன்னா எங்கேயுமே சட்டம் ஒழுங்கு நல்லாவே இல்லை. அதனால் திரும்பியும் வந்து நேஷ்னலிஸ்ட் பார்ட்டியை வந்து பார்லிமெண்ட்டில் வந்து ஹோம் ரூல் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அஸ்க்வெத் இந்த சுச்சுவேஷனை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து 3rd ஹோம் ரூல் பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸு 3 வாட்டி அதை வந்து புறக்கணித்தாலும் கடைசியில் 1914 வந்து அரியணையில் இருந்த ராஜாவும் சரி காமன்ஸும் சரி அது வந்து ஒத்துக்கிட்டாங்க. அது பாஸ் ஆகிடுச்சு. ஆனால் இந்த ஆக்ட் வந்து வரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நிறையா ப்ராப்ளம் வந்துச்சு. அதாவது அல்ஸ்டரில் இருந்த மக்கள் வந்து முக்கியமாக ப்ராட்டஸ்டன்ஸ் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க ஹோம் ரூல் ஆக்டை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். நாங்கள் அந்த நேரத்தில் தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரும் வந்ததுனால இதை வந்து அப்போ ஏன்னா போர் முடிஞ்சிட்ட அப்புறம் இதை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒத்து வச்சுட்டாங்க. அந்த சமயத்தில் தான் ஒரு ஐரிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அது பேர் வந்து சின் ஃபீன், இதை வந்து ஐரிஷ் ரிப்பப்ளிக்கை நம்ம உருவாக்கணும். அதே சமயத்தில் அவங்க ஒரு ஐரிஷ் ரிப்பப்ளிக்கன் ஆர்மியும் அவங்க உருவாக்கிட்டாங்க. 1916 மக்கள் எல்லாம் வந்து ஒரு புரட்சியில் வந்து ஒரு வன்முறையில் ஈடுபட்டாங்க. இந்த வன்முறையை வந்து ஸ்டேட் போலீஸ் வந்து பயங்கரமாக தடுத்துட்டாங்க. அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஒன்று பிளாக்ஸ் அண்ட் டேன்ஸ், இதை வந்து இந்த ஐரிஷ் ரிப்பப்ளிக்கன் ஆர்மியை அடக்கிறதுக்குனே உருவாக்குனது. அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த புரட்சி பண்ணவங்களெல்லாம் பயங்கரமாக தாக்கிட்டாங்க. அதே சமயத்தில் 1918 வந்த எலெக்ஷனில் வந்து சின் ஃபீன் வந்து ஒரு 70 சீட்ஸை வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே வந்து இங்கிலீஷ் பார்லிமெண்ட்டில் நாங்கள் உட்கார மாட்டோம், எங்களுக்குன்னு ஒரு தனி பார்லிமெண்ட் வேணும்னு சொல்லிட்டு ஐரிஷ் பேர்லேயே டயல் இரன்னு சொல்லிட்டு ஒரு பார்லிமெண்ட் உருவாக்குனாங்க. அது மாத்திரம் இல்லாமல் போருக்கு அப்புறம் பாரிஸில் நடந்த பீஸ் கான்ஃபரன்ஸ்க்கும் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் அவங்க தனியாக தான் அமைச்சாங்க. ஆனால் இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, ஏன்னா அவங்களுடைய குரல் அங்கே எடுபடவே இல்லை. அதே சமயத்தில் மக்கள் வந்து திரும்பி வன்முறையில் ஈடுபட்டாங்க. கடைசியில் டிசம்பர் 1921 டிசம்பர் 6 வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்தது. அது மூலமாக அந்த நாடே 2ஆக பிரிஞ்சது. அல்ஸ்டர் நார்த்தில் இருந்தது, வடக்கில் இருந்ததில் வந்து 6 கவுண்டிஸ் இருந்தது. அதுக்கு வந்து தனியாக ஒரு பார்லிமெண்ட்டு, ஆனால் அது யூகேவோடு சேர்ந்து தான் இருந்தது. அதே மாதிரி சதர்ன் ஐர்லாண்டு வந்து ஒரு ஐரிஷ் ஃப்ரீ ஸ்டேட்டாக அவங்க தனியாக கனடா ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டொமினியன் ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு கிடச்சிது. இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்லாம் வந்து தலைவராக இருந்தது டி வேலரா. அவங்களுக்கு வந்து அயர்லாண்டு வந்து
ஃப்ரீயாக இருக்கணும், அவங்களுக்கு இங்கிலாண்டோட எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க இருந்தாங்க. அதனால் திரும்பி அயர்லாண்டில் பயங்கரமான கலவரம், நிறைய ரத்தம்லாம் சிந்த வேண்டியிருந்தது. அதுக்கப்புறம் தான் அயர்லாண்டு வந்து ஒரு சுதந்திர நாடு ஆகிடுச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து கடைசியில் வந்து வின் பண்ணாங்க. 1930 எர்னன் டி வேலரா வந்து பிரசிடெண்ட்டாக அவர் வந்து அவருடைய பதவி ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அயர்லாண்டை ஐரிஷ் ஃப்ரீ ஸ்டேட்டாக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ரிப்பப்ளிக்காக அவங்க வந்து அயர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டிக்ளேர் பண்ணாங்க. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.